அடுத்த கனமழை தேதியை மறக்காம குறித்து கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வரக்கூடிய தேதிகள் என்னென்ன தேதிகளில் உங்களுக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழை தீவிரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா கடந்த மார்ச் 18லிருந்து 23 வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வரும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் அநேக மாவட்டங்களில் மழை பொழிவு வந்தது. மார்ச் 18லேருந்து 23க்குள்ள பல மாவட்டத்தில் மிதமான மழை மற்றும் கனமழை, கனமுதல் மிக கனமழைன்னு சொல்லி அதிகமாகவே பதிவான தென் மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் பதிவாச்சு. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கூட சில பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை எல்லாமே பதிவானதை பார்த்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு வெளிவரும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குமே இந்த கனமழையினுடைய தீவிரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரம் அடைந்து காணப்படும். இதுவரைக்கும் இந்த மார்ச் மாதங்கள் வரைக்கும் ஓரளவு சமாளிச்சிட்டோங்க. எப்படியோ பகல் நேரங்களில் என்னதான் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாச்சு. அதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் மழை பொழிவு அப்படி இப்படின்னு வந்ததுனால சில நாட்கள் அப்படியே மேகமூட்டத்துடன் கூடிய அப்படியே கடந்து போனதை பார்த்தோம். அப்போ ஏப்ரல் மாதங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதங்களில் வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த பகல் நேர வெப்பநிலையானது வரக்கூடிய நாட்கள், ஏன்னா இப்போ அடுத்து இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வாரம் முழுவதும் மார்ச் முடிகிற வரைக்கும் இந்த பகல் நேர வெப்பநிலையானது சற்று தீவிரம் அடைந்து காணப்படும். அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பகல் நேரங்களில் அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசக்கூடும். ஆகவே மீண்டும் ஒரு கனமழை காத்திருக்குங்க. மீண்டும் கனமழை ஏப்ரல் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏப்ரல் முதல் வாரத்தில், அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எங்கெல்லாம் நமக்கு அந்த ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இப்போ அங்கொன்றும் இங்கொன்று தான் மழை இருக்கும். இதுக்கப்புறம் மழை தீவிரம் இருக்காது. இந்த ஒரு வாரத்துக்கு மழை கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும் நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் முதல் வாரத்தில் மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட போன்ற இடங்களில் இப்போதைக்கு நமக்கு மிதமான மழையில் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க. உங்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் ஏப்ரல் முதல் வாரத்தில் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே போல் கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இங்கேயும் நமக்கு வந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள். ஏன்னா உள் மாவட்டத்திலும் மழை பொழிவு இருக்குங்க. வெறும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே நமக்கு மழையானது கிடையாது. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த முறை, அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை இப்போ கொஞ்சம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கமும் சாதகமான ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லி இந்த உள் மாவட்டத்தில் இன்னும் நிறைய பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் காத்திருக்கிறது. அதனால் மேற்கு தொடர்ச்சியும் உள் மாவட்டங்களும் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும். ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தான், ஒரு 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் தான் இந்த மழையானது இருக்குமே தவிர நீண்ட நேரம் மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கேரள மாநிலங்களில் மழை தீவிரமாயிட்டே இருக்குது. இன்னும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கேரளாவில் இப்போதே நமக்கு வந்து மிக கனமழை பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தென்மேற்கு பருவமழையே இன்னும் தொடங்கவே இல்லைங்க. இன்னும் பருவமழைலாம் தொடங்கிருச்சு அப்படின்னா இன்னும் மோசமான அந்த மழை பொழிவை கேரள மாநிலங்கள் சந்திக்கும். அப்போது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அதனால் அடுத்த சுற்று மழை வரும்போது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கும் பரவலாக மிதமான மழை பொழிவு விட்டு விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் அந்த வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இது போன்ற மலை பகுதிகளில் மட்டும் சற்று கனமழையாக பதிவாகும்.
ஏப்ரல் மாதத்திலிருந்து அனல் காற்று மிக கடுமையாக வீச தொடங்கும். இப்போதே நமக்கு வந்து 36°C 37°C வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து 38 முதல் 39°C வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். அதனால ஏப்ரல் மாதங்கள் தானே, மே மாதத்துல தான் வெயில் அதிகமா இருக்கும், ஏப்ரல்ல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஏப்ரல்லையுமே நமக்கு வந்து அனல் காற்று மிக மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் குறிப்பாக பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரம் அடைந்து காணப்படும். அதாவது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளெல்லாம் நமக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் இது போன்ற பல இடங்களிலுமே கூட இந்த பகல் நேர வெப்பநிலையானது 37°C மேலாக வந்து பதிவாகும். இப்போதே நமக்கு நிறைய பகுதிகளில் அனல் காற்று மிக மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இதே நிலை அடுத்து வரக்கூடிய மார்ச் முடிகிற வரைக்கும் இதே நிலை தான். ஏப்ரல் ஆரம்பித்த உடனே கொஞ்சம் மழை வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகினாலும் வெயிலுடைய தாக்கம் பகலில் மட்டும் குறையவே குறையாது. ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த மழை பொழியுமே பெரும்பாலும் மாலை இரவில் தான் வருகிறதே தவிர பகல் நேரங்களில் எங்கேயுமே நம்ம மழை வருகிறது நம்மளால் பார்க்க முடியல. அதனால் பகல் நேர வெப்பநிலை அது எப்பொழுதுமே நமக்கு தொடர்ந்து அனல் காற்றுங்கிறது பகலில் வீசிக்கொண்டே தான் இருக்கும். மாலை அல்லது இரவில் மட்டும்தான் ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவித்த மாவட்டங்களுக்கு மட்டும் மழை எதிர்பாருங்க. ஆனால் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு மழை கிடையாது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சிலையும் மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறோம். இன்னும் ஒரு 10 நாட்களுக்குமே உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்குமே வட தமிழக கடலோரத்தில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமாக தான் காணப்படும். டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்கள், அதாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற அநேக இடங்களில் இப்போ அடுத்து வரும் நாட்களில் வெயில் மட்டுமே பதிவாகும். அதிக அளவு மழை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம உள் மாவட்டத்திற்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு அடுத்த முறை நமக்கு கனமழையானது பதிவாகும். அடுத்த சுற்று மழை பொழிவுகள் இங்கே எதிர்பார்க்கப்பட்டு வருது. தற்போதைய நிலவரப்படி இந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவும் தென் மாவட்டங்களில் அநேக பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலையானது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் தென் மாவட்டங்கள் எல்லாமே கூடுதல் மழையானது கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு வந்து அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே கேரளா மற்றும் கர்நாடகாவில் மழை தீவிரம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூர் போன்ற பகுதிகள்லாம் கடந்த நாட்களில் கனமழை சூறையாடியது. பெங்களூர் போன்ற இடத்துல நிறைய மழை பொழிவுங்க, சரியான மழை. அந்த இடத்துல தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் கர்நாடக மாநிலங்களில் பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வரக்கூடிய மழை எல்லாமே காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். இதுவரைக்கும் மார்ச் மாதத்தில் வெறும் மழையை மட்டும் பார்த்துருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சிறிது நேரம் மழை வந்தாலும் அது காற்றுடன் கூடிய கனமழையாகவே பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.